வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு கொங்கூட் சேர்ச்சில் எங்களை யாகப்பட்ட திருவிழா நடக்க போகிறது. பிரான்ஸ் கொங்கூட் சேர்ச்சில் யாகப்பட்ட திருவிழா இன்றைக்கு ஆன்மீக முடியத்தால் கத்தோலிக்க ஆன்மீக முனையத்தால் நடக்கப்படும் திருவிழா. இந்த திருவிழா எவ்வளவு சிறப்பாக நடக்கப்படும். இந்த நிகழ்வுகள் இந்த காணொலியில் பார்க்கணும், முழுமையாக பாருங்கள்.
செபதேயின் மகன் யாக்கோபை அவர் சகோதரனான யோவானையும் அவர்கள் தங்கள் விலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருந்த பொழுது அவர் அவர்களை அழைத்தார். தந்தை மகன் தூயாவின் பேராலே இறை வேண்டலால் இறைவனின் பிள்ளைகளை கூறும் நம்பிக்கையுடன் இறை இல்லம் தேடி வந்துள்ள இறை அன்பர்களே, பொதுக்காலம் 17ஆம் ஞாயிறு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்று புனித யாகப்பரின் திருவிழாவை கொண்டாடுகிறோம். புனிதர்கள் யார் என்று நாம் ஒவ்வொருவருமே நம்மை கேட்டு பார்க்கின்ற பொழுது இறைவனின் திருவிழாப்படி தங்கள் வாழ்வை அவருக்காகவே அனைத்தையும் கொண்டு அர்ப்பணித்தார்கள் என்பதுவே. புனிதர்கள் வாழ்வு நமக்கு கற்றுத்தரக்கூடியதும் அதுவே. இறைமகன் இன்றைய நான் எதற்காக வந்திருக்கிறேன், எனது பணி யாருக்காக, என்னை பின்பற்ற விரும்புகிறவர்களும் இவற்றின் வழி வாழ வேண்டும் என்பதையும் மிக தெளிவாக கூறுகின்றார். இன்று நாம் போற்றிக் கொண்டாடும் புனிதர்கள், குறிப்பாக புனித யாகப்பர் திருவிழாவை கொண்டாடும் நாம் அறிவது அவசியமாகும். யாகப்பர் என்பது அராபியில் யாகு என்று அழைக்கப்படும். இவர் நற்செய்தி அறிவிக்க ஸ்பெயின் தேசம் சென்று மீண்டும் இஸ்ரேல் தேசம் வந்தபோது ஏரோது மன்னரால் சிறைச்சேதம் செய்யப்பட்டு மறை சாட்சியாக மரித்தார். பல ஆண்டுகளுக்கு பின்னர் ஸ்பெயின் தேசத்திலிருந்து வந்திருந்த அவருடைய சீடர்கள் அவருடைய கல்லறையை தோண்டி அவருடைய எலும்புகளை தங்களுடைய நாட்டிற்கு எடுத்து சென்றனர். அங்கு உலக புகழ் பெற்ற ஒரு ஆலயத்தை அவருடைய கல்லறை மீது கட்டினர். அது சந்தியோகு டு கொப்பாஸ்தா என்று அழைக்கப்படுகிறது. ஸ்பெயின் மக்களுக்கு நம் தமிழில் வல்லினம் போல் இருக்குமோ என்னமோ தெரியவில்லை. அதனால் செயின்ட் என்பதை சான் என்றும் யாக்கோப்பு என்பதை
என்பதை யாகா என்றும் மொத்தத்தில் சாந்தியாக என்று அழைத்தனர். அதுவும் பிற்காலத்தில் சாந்தியாகோ என்று மாறியது. பிறகு நம் தமிழில் சந்தியாகப்பர் என்றும் மாறியது. இயேசுநாதருடைய 12 சீடர்களும் மறை சாட்சிகளாக பல்வேறு இடங்களில் மறைத்திருந்தாலும் அவர்களுடைய கல்லறைகளில் இறை வேண்டலில் இடைவிடா தன்மையும் வேண்டுதல் செய்யும் முறைமையும் கூர்ந்து கவனிக்கத்தக்கது. இது போன்ற அனுபவங்கள் நமக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடும். இறை திருவிழத்தை நாடுதல், பெற்ற பயனை உலகுக்கு பகிர்ந்தளித்தல், பொது நலன்களுக்காக மன்றாடுதல், நம்பிக்கை நலனை தர வல்லது என்பதை உணர்ந்து செயல்படுதல், மனப்பான்மையோடு பங்கெடுத்து இறைவனை நிறைவாக பெறுவோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் அன்போடு இயேசுவின் இனிய நாமம் இந்த புனிதமான கல்வாரி பலிக்கு அழைத்து வைக்கின்றேன். உடைய நாளில் ஒரே குடும்பமாகவே புனித யாக்கோப்பின் திருவிழாவை கொண்டாடி மகிழும் குருநகர், இளவாலை, முருகன், செல்லாலை, நெடுந்தீர் ஆகிய ஊர்வாழ் மக்களை புனிதரின் பரிந்துரை நாடி கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரும் என் புனிதரின் பரிந்துரை ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று கல்வாரி பலியிலே நாங்கள் என் புனிதப்படியாக மன்றாடுவோம். இன்றைய கல்வாரி பலியிலே திரு யானம் பேரிஸ் அவருடைய குடும்பத்தார் நன்றி பலியாக இந்த பலியிலே கடவுள் தன்னுடைய வாழ்வில் செய்து காரியங்களுக்காக நன்றி சொல்லுகிறார்கள். இன்னொரு குடும்பத்தினர் தங்களுடைய வாழ்வில் ஆண்டவர் பொழிந்த ஆசீர்வாதத்திற்காக நன்றி சொல்லுகிறார்கள். நாம் இந்த குடும்பங்களோடு இணைந்து தொடரும் கல்வாரி பலி ஆண்டவர் இயேசு நமது வாழ்வில் செய்து ஒவ்வொரு அளப்பரிய காரியங்களை நினைவுகூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தொடரும் பலியில் செவி ஆண்டவருக்கு நமது பாவங்களை ஆண்டவரிடத்தில் அவருடைய மன்னிப்பை இரக்கத்தை பெறுகிறோம். நம்மை
என் தலைவரே, நான் இன்னும் பேச வேண்டும். சினமடைய வேண்டாம். தொடக்க நூல் வாசகம். அந்நாட்களில் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி சேதோம் குமராவுக்கு எதிராக பெரும் கண்டனக் குரல் எழுப்பியுள்ளது. அவற்றின் பாவம் மிகவும் கொடியது. என்னை வந்தடைந்த கண்டனக் குரலின்படி அவர்கள் நடந்து கொண்டார்களா இல்லையா என்று அறிந்து கொள்ள நான் இறங்கிச் சென்று அவர்களை பார்ப்பேன் என்றார். அப்பொழுது அந்த மனிதர்கள் அவ்விடத்தை விட்டு சேதோமை நோக்கி சென்றார்கள். ஆபிரகாமும் ஆண்டவர் திரும்ப நின்று கொண்டிருந்தார். ஆபிரகாம் அவரை அணுகி கூறியதாகும், தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழைத்து விடுவீரோ? ஒருவேளை நகரமாக நடத்துவது உமக்கு உகந்ததல்ல. அனைத்துலகிற்கும் நீதி வழங்குபவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டாம் என்றார். அதற்கு ஆண்டவர், நான் சேதோம் நகரில் 50 நீதிமான்கள் இருப்பதாக கண்டால் அவர்களின் பொருட்டு முழுவதையும் காப்பாற்றுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் மறுமொழியாக, தூசியும் சாம்பலுமான நான் என் நீதிமான்களில் 5 பேர் குறைவாய் இருக்கலாம். 5 பேர் குறைவதை முன்னிட்டு நகர் முழுவதை அழைப்பீரோ என்றார். அதற்கு அவர், நான் 45 பேரை அங்கே கண்டால் அழிக்க மாட்டேன் என்றார். மீண்டும் அவர் உரையாடலை தொடர்ந்து, ஒருவேளை அங்கே 40 பேர் மட்டும் காணப்பட்டால் என்ன செய்வீர் என்று கேட்க, ஆண்டவர், 40 நீதிமான்களின் பொருட்டு அதனை அழிக்க மாட்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம், என் தலைவரே, நான் இன்னும் பேச வேண்டும். சினமடைய வேண்டாம். ஒருவேளை அங்கு 30 பேரே காணப்பட்டால் என அவரும் 30 பேர் அங்கு காணப்பட்டால் அழிக்க மாட்டேன் என்று பதிலளித்தார். அவர், என் தலைவரே, உம்மோடு அடியேன் பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அங்கு 20 பேரை காணப்பட்டால் என. அதற்கு அவர், 20 பேரை முன்னிட்டு நான் அழிக்க மாட்டேன் என்றார். அதற்கு அவர், என் தலைவரே, சினமடைய வேண்டாம். இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் என்னை பேச விடும். ஒருவேளை அங்கு அவர் அந்த 10 பேரை முன்னிட்டு அழிக்க மாட்டேன் என்றார்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே, உமது வலக்கையா என்னை காப்பாற்றுகிறதே. ஆண்டவரே, உமது வலக்கையா என்னை காப்பாற்றுகின்றீரே. ஆண்டவரே, என் முழு மனதுடனே உமக்கு நன்றி செலுத்துவேன். நீங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்ந்திடுவேன். உம் திருக்கோவிலை நோக்கி திருநாள் பணிந்தேன். ஆண்டவரே, உமது வலக்கையா என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, உமது வலக்கையா உங்களை அவரோடு உயிர் பெற செய்தார். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 12 தொடக்கம் 14 வரை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் திருமுழுக்கு பெற்றபோது கிறிஸ்துவோடு அடக்கம் செய்யப்பட்டுள்ளீர்கள். சாவிலிருந்து அவரை உயிர்த்தெழ செய்த கடவுளின் ஆற்றல் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் அவர் உடலில் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவர்களாயும் குற்றங்கள் செய்பவர்களாயும் வாழ்ந்தால் நீங்கள் இழந்தவர்களாயிருக்கிறீர்கள். கடவுள் உங்களை அவரோடு உயிர் பெற செய்தார். நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தருளினார். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. அக்காலத்தில் இயேசு ஒரு இடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்கள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரை, யோவான் தம் சீடர்களுக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுப்பது போல் எங்களிடம் கற்றுக் கொடுக்கும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள்: தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக,
எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தரணும் என்று கற்பித்தார். மேலும் அவர் அவர்களை நோக்கி பின்வருமாறு கூறினார். உங்களோடு ஒருவர் தம் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று, நண்பா, 3 அப்பங்களை எனக்கு கடனாக கொடு. என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யப்பட்டார். ஏற்கனவே கதவு பூட்டி அடையிற்று. என் பிள்ளைகளும் இன்னொரு படுத்திருக்கிறார்கள். நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாது என்பார். எனினும் அவர் விடாப்படியாய் கதவை தட்டிக் கொண்டே இருந்தால் அவர் தம் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லையின் பொருட்டாக எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டறிவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்பவர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். பிள்ளை மீனை கேட்டால் உங்களுடைய எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் அவர் தேவை கொடுப்பாரா? தீயோர் காட்சி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்படைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியா? இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பு பிள்ளைகளே, சந்தியாக வழியாக கடந்த வருடம் முழுவதும் எத்தனையோ ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம். அனைத்திற்கும் நாம் அவருக்கு நன்றி கூறுவோம். அதே போல வர இருக்கின்ற வருடமும் இந்த வருடம் முழுவதும் சந்தியாக வழியாக ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நாம் சிந்திப்போம். என்னென்ன விண்ணப்பங்களோடு நாம் வந்திருக்கிறோமோ அத்தனையும் அவர் வழியாக ஆண்டவர் நமக்கு நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று சிந்திப்போம். முன்னுரையிலே நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அவரை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். நிறைய வரலாறு. சரி, இவர் யாரு அப்படிங்கிறத நம்முடைய வாழ்க்கைக்கு இவர் என்ன சொல்ல வருகிறார் அப்படிங்கிறதை தெரிந்து கொள்வோம். சந்தியாக முதலாக என்று சொன்னால் திருத்தூதர் என்று சொன்னால் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அதாவது 12 சீடர்கள் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அதை எந்த இடத்துல பார்க்கணும்னா மார்க் நற்செய்தி 3வது அதிகாரம் 13. அதன் பின்பு இயேசு மலை மேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். இந்த இயேசு 12 சீடர்களை திருத்தூதர்களை அழைக்கிறார். முதலாவதாக இவர் உடனடியாக அவருடைய பதிலை தெரிவிக்கிறார். நானும் ஆண்டவருக்காக வருகிறேன் என்று சொல்லி அந்த 12 திருத்தூதர்களில் இவரும் ஒருவராக தன்னை இணைத்துக் கொள்கிறார். முதலாவதாக இவர் ஒரு திருத்தூதர். இரண்டாவதாக இவர் ஒரு சீடர். சீடருக்கும் திருத்தூதருக்கும் வித்தியாசம் இருக்கிறார். சீடர்கள் என்று சொன்னால் இயேசுவை பின்தொடர்ந்தவர்கள். திருத்தூதர்கள் அதாவது அப்போஸ்தலர்கள் என்று சொன்னால் இயேசுவால் அழைப்பு பெற்றவர்கள். சீடர்கள் என்று சொன்னால் இயேசுவை அவருடைய வழியை பின்பற்றி அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய வழியை பின்பற்றி அவருக்காக வாழ்வதற்காக அவரை பின்தொடர்ந்தவர்கள். ஆக இவரும் ஒரு சீடராக இருந்தவர். முதலாவதாக இவர் அழைக்கப்பட்டார், அதற்கு செவிப்படுத்தார். இரண்டாவதாக இவர் இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டு அவர் வழியாக நடப்பதற்கு தன்னை கொடுக்கின்றார், சீடராக மாறுகின்றார். மூன்றாவதாக இவர் ஒரு அன்னை மரியாதையுடைய பக்தர். அன்னை மரியாதை இவருடைய தீவிர ரசிகராக கொண்டிருக்கிறார். கடைசி வரைக்கும் அன்னை மரியாள் இவருக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். சரி, எதற்காக இவர் இந்த இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் இயேசுவே அடுத்த வார்த்தை சொல்வார். 3வது அதிகாரம் 13 வார்த்தையிலே அவர்களும் வந்தார்கள், தம்மோடு இருக்கவும். முதலாக நம்மோடு இருப்பதற்கு மட்டுமல்ல, அவர் இல்லாத சூழ்நிலையில் கூட இந்த உலகத்திலே நற்செய்தியை பார்ப்பதற்காகவும் கிறிஸ்துவை இந்த உலகிற்கு இறை மீட்பை கொண்டு வருவதற்காகவும் தன்னை இணைத்துக் கொள்கிறார், தம்மோடு இருப்பதற்காக. சீடராக மட்டுமல்ல, இவர் அந்த அப்போஸ்தலராக மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கே தன்னை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நல்ல நிகழ்வுகளை அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார், பாதுகாப்பாக இருக்கிறார் என்று சொன்னார்.
எங்கேயோ பிறந்தவர், எங்கேயோ உயிரை விட்டவர், இயேசுக்காக தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்தவர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இவருடைய அந்த பக்தி, ஆண்டவர் மீது கொண்டிருந்த அயராத ஒரு பக்தி. இது மூன்றாவது காரியமாக அன்னை மரியாதையுடைய ஒரு தீவிர பக்தர். எந்த அளவுக்கு என்று சொன்னால் இவர் இறந்த பிற்பாடு ஜெருசலேம்ல இவர் தலை கட்டப்பட்டு இறக்க போகிறார் அப்படிங்கிறது இவருக்கு முன்பாக தெரியும். அதனால நான் இந்த உலகத்தை விட்டு போகிற பொழுது எனக்கு உன்னுடைய துணை வேண்டும், நான் இறக்கின்ற பொழுது உன்னுடைய துணை வேண்டும், அந்த சப்பரிங் அந்த ஒரு வேதனையை நான் உணர்ந்திருக்கிறேன் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் நான் இறக்கிற பொழுது தலை கட்டப்பட்டு இறக்கிற பொழுது இந்த என்னுடைய ஆன்மாவை ஆண்டவரிடம் அவருடைய கைகளில் ஒப்படைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. என்னுடைய ஆன்மாவை அந்த இடத்திலிருந்து ஆண்டவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி அனைவரையாளர் செலுக்கிறார். இதை வரலாற்றில் பார்க்கிறோம். அப்பொழுது அதே போலதான் தலை வெட்டப்படுகிற சந்தியாகவர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக ஆண்டவர் மீது வைத்திருந்தார்கள், ஆண்டவர் மீது தன்னுடைய வாழ்வை பதித்து வைத்திருந்தார்கள். கடைசி வரைக்கும் இந்த உலகத்திற்கு சாட்சியாக இயேசுடைய அந்த 12 சீடர்களில் முதல் முறை சாட்சியாக முதலாக நான் ஆண்டவருக்காக சாட்சி வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு துடிப்பு. இந்த துடிப்பு எதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா இயேசு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபம். இயேசுக்கு சீடர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள். அந்த கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னால் அந்த ஒரு தன்னுடைய வாழ்வை கொடுக்கின்ற வரைக்கும் அவர் கடைசி இயேசுவோடு வாழ்ந்தார். இன்றைக்கு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, இயேசு நம்மை ஜெபிக்க அழைக்கிறார். இந்த விண்ணகத்தில் இருக்கிற தந்தை அப்படிங்கிற ஜெபம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு ஜெபம் கிடையாது. கடவுள் இந்த மாதிரி ஆண்டவரை மையப்படுத்தி ஒரு வாழ்வாக, பிறரை மையப்படுத்தி ஒரு வாழ்வாக இந்த 2 பகுதிகளை சந்தியாபுரம் வழியாக ஆசிரியர் பெற்றுக்கொண்ட நாம் தொடர்கின்ற இந்த வாழ்விலையும் நம்முடைய வாழ்விலும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக, உடைய சந்தியாபுரை போல ஆண்டவருக்கு சாட்சி கொடுத்த பிள்ளைகளாக வாழ இந்த தொடர்கின்ற திருப்பலியை நாம் ஜெபிப்போம். ஆமென். உம்முடைய ஆசீர்வாதம் அன்று எப்போதும் உண்மை தேடி கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனங்களிலே பல்வேறுபட்ட வேண்டுதல்களை சுமந்தவர்களா நான் விசுவாசிக்கின்ற அன்பு செய்கின்ற கடவுள் என்னுடைய வேண்டுதலுக்கு தெளிவாய் சொல்லி சாய்ப்பான நம்பிக்கை நமது தேவைகளை ஆண்டவரை பாதுகாப்பு கொடுத்து கொண்டாடும். தந்தையே, தம்மிடம் கேட்போருக்கு புதிய ஆவியை கொடுப்பது எத்துணையின் உறுதி என்கின்ற நற்செய்தி தருகின்ற நம்பிக்கையுடன் தாயாகும் திருச்சபைக்காக மன்றாடுகின்றோம். திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர் பெருமக்கள், குருக்கள், துறவரத்தார் ஆகிய அனைவரும் தூய ஆவியால் நிரப்பப்பட வேண்டும் என்று இறைமக்களாகிய எங்களை இறைவழியில் நடத்த வேண்டும் என்றும் இறைவா உந்தையாக்கள் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீரப்போது அழிவை உணர்ந்தவராய் ஆபிரகாம் உம்முடன் பிங்கியது போல அழிவின் பாதையில் பிறர்களும் குடிமக்களும் சமத்துவம்
வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று இறைவா புனிதையாக்கப்பர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்கின்ற உமது வாக்குறுதியை உறுதியாக கற்றுக்கொண்டு உன் தேவைகளை உம்மிடம் சமர்ப்பிக்கிறோம். வறுமையில் வாழ்வோருக்கு வளமையும் நோயில் தவிப்போருக்கு கூடியுள்ள நாங்கள் அனைவரும் திருமுழுக்கு பெற்ற போது கிறிஸ்துவோடு பாவத்திற்கு மறித்து தூயதோர் வாழ்க்கைக்கு உயிர்ப்பிக்கப்பட்டோம் என்பதை உணர்ந்தவர்களாய் தீய பல உண்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். யாருமே பிறக்கும் போதே புனிதர்களாக பிறப்பதில்லை. அவர்களும் நம்மை போல சாதாரண மனிதர்களாக பிறந்தவர்கள்தான். எம்மை போல நிறைகுறை உடையவர்கள்தான். ஆனால் தங்கள் வாழ்வை இறை திருவிழம் உணர்ந்து இறைவார்த்தையின்படி வாழ்ந்து இறைவனுக்காகவும் பிறருக்காகவும் அனைத்தையும் துறந்து வாழ்ந்து மரித்து இறைவதம் சேர்ந்து அவரை பங்கமாய் தரிசிக்கும் வேற்றினை பரிசாக பெற்றுக்கொண்டவர்கள். புனித யாகப்பரின் திருவிழாவை கொண்டாடும் நாம் ஒரே பங்கு சமூகமாக வாழவும் திரு அவையின் வளர்ச்சிக்காக உழைக்கவும் இயேசுவின் படிப்பினைகளை நம் வாழ்வில் சுமந்து நல்ல வழி கொடுக்கவும் இறைவா புனித யாகப்பர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சற்று கண்களை மூடி கரங்களை ஆண்டவரை சரணாகதி எங்களுடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றைய பாதம் கணவன் மனைவி பிள்ளைகள் நாங்கள் கிறிஸ்தவ குடும்பங்களாக எங்கள் குடும்பங்களில் கிறிஸ்தவ வாழை வழங்கி நல்ல முன்மாதிரி நிறைந்த குடும்பங்களாக நாங்கள் எங்களுடைய குடும்ப வாழை வருகின்ற ஒவ்வொரு தீமையான சக்திகள் எல்லாம் அகற்றி உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கள் குடும்பங்களை முழுவதுமாக ஆளுகை செய்யப்படுவதாக. ஆண்டவரே, எங்களுடைய இளம் பிள்ளைகளை ஆசீர்வதியும். நல்ல தலைமுறைகள் அவருடைய எதிர்காலமாக எல்லாவற்றையும் பாதுகாப்பு வயது முதிர்ந்த எங்களுடைய பெற்றோருக்காக வயது முதிர்ந்த காலங்களிலே ஆண்டவரே அவர்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறுபட்ட நோய் வலி துன்பங்கள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியும் நல்ல மனநிலை இவ்விதாவிலே எங்கள் ஆண்டவராகிய இயேசு வழியாக உம்மை இறந்து கொண்டாடுகின்றோம்.
எல்லாவற்றையும் தந்தையான இறைவனுக்கு எப்படியெல்லாம் சொல்லுங்கள். உடலும் இரத்தமும் எங்களுக்கு இவை ஆறுதலாகும். அவர் பாடோடு திருக்குமார் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு இன்னத்தை எடுத்து நன்றி கூறி அவன் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாகவே: அனைவர் இதிலிருந்து பெற்று பயன்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் இது பாவ மன்னிப்பு
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சென்று இதை நினைவாக செய்யும். இதே நம்பிக்கை எனவே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் இயேசுவின் உடலிலும் இரத்தத்திலும் எங்களை தூயாவியானவரும் சேர்த்து வேண்டுங்கள். உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, குறைவு வரவேற்கும் அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14 எங்களாயரும் எல்லா நிலைகளாயிரும் உமது பெரியோரை செய்தது. ஆண்டவரே, வீட்டிலிருந்த நம்பிக்கையுடன் கைக்கொள்ளுங்கள். சோதனைகளை உறந்தோ அனைவரையும் இரக்கத்துடன் நிறுவோம். உமது விரும்போடு எங்கள் அனைவருமே இரக்கமாய் நம்முடைய கண்ணி தாயான புனித மரியாள் அவருடைய திருவிழா இன்று திருவிழா கொண்டாடும் புனித யாக்கோபு ஆகிய புனிதர்களின் நாமனையான வாழ்வின் பொறுமை பெற்று உங்கள் மகன் தேச மொழியா உம்மை பல்வேறு வரமருடன் உம்மை
ஆண்டவரே, நம்முடைய குழந்தை நோக்கி பிள்ளைகளாக நீதாவே ஒருவரே தரத்திற்கு வெளியிடப்படும் பொல்லாத தீமையான சக்திகளுக்கு எங்களை கேடாமல் இறை அவர்கள் வேண்டி ஒரு முறை குடும்பமாகவே அதோ மந்திரத்தை ஒன்றாக சொல்லி ஒன்றாக எங்கள் வாழ்நாள் அமைதியை உமது இரக்கத்துதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து யாவரே கலக்கமின்றி நலமாய் இருப்போமா. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பவாளரை நம்பிக்கலாய் இயேசு கிறிஸ்துவின் வருகையை காத்திருக்கின்றோம். என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன். உடைய திருப்பூருக்கு நீர் முடிந்தீரே. எங்களுடைய பாவங்களை உமது மீது நம்பிக்கை கண்டோம். அதற்கு அமைதியும் மட்டுமை அழைத்துள்ளவே என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. சமாதானம் உங்கள் ஒருவரோடும் எப்பொழுதும் என்றும் இருக்கிறார்கள். ஒருவர் மற்றவரோடு பயந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி அளித்தார்கள். நம்மை பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக.
அவருடைய பிறந்ததையால் நாங்களும் அது முகமையை பெற்றுக்கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் கொண்டாடுகின்றோம். வாழும்
புனிதருடைய பாவனை நடைபெறும். ஆகவே பாடப்படுகின்ற பாடல்கள் ஆற்றலை புஸ்தகங்களில் பக்தியோடு கொண்டு வர அன்போடு அழைக்கின்றேன். வெற்றி கொண்ட வீரா மன்னவன் துயர் துடைக்க மன்னுடனே வா. மூலம் தமிழ்நாடே
இன்றைய தங்களுடைய ஊரின் பாதுகாக்க புனித யாக்கோபின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. குருநகர், இளவாலை, முருங்கல், சில்லாரை, நெடுந்தீவு ஆகிய ஊர்வாழ் மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் திருநாள் வாழ்த்துக்களை இந்த உரையிலே உங்களுக்கு குறித்தார்கள். இன்றைய இந்த விழாவை அனைத்து ஊர்களும் ஒன்றாக இணைந்து அதனை அழகாக ஒழுங்குபடுத்திய சபை உறுப்பினர்களாகிய உங்கள் அனைவரும் இறை மக்கள் சார்பாக நன்மைகளையும் பாராட்டுகளையும் உங்களிடையே கூறியிருக்கின்றோம். இன்றைய நாளுடைய பாடவழியாக வழிபாட்டிற்கு என்பது சுசேஷ பாடகர்களாகும். இன்றைய நாளுடைய வாசகர்கள் ஆகிய அனைத்து காரியங்களிலும் ஈடுபட்டு உங்கள் அனைவரும் இறை மக்கள் சார்பாக இவ்வழியிலே உங்களுக்கு நன்மைகளை கூறியிருக்கின்றோம். அறிவித்தவர்கள் திருமுழுக்கு ஆய்வோம் நடைபெறால் மாநாடு நடைபெற்ற செப்டம்பர் மாதம் 24, 27 ஆகிய தேதிகள் மாலை 6:30 மணிக்கு என் புனிதருக்கு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும். பல்வேறுபட்ட கவலைகள், துன்பங்கள், இடம்பெயர்வுகள், வாழ்வின் சவால்கள், குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் எங்களை ஆளுமை செய்யப்படுகிறது. எமது ஊரின் பாதுகாவலர் எமக்காக பேசியிருக்கின்றார். எங்களை கைவிடாமல் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தன்னுடைய வல்லமையுள்ள பரிந்துரையினாலே பெற்றுத் தந்தை கூறுகிறார். தொடர்ந்து நமக்காக தந்து பேசுவார் நம்பிக்கையோடு இப்பொழுது பின்வருகின்ற கதையை பார்க்கிறோம். சூரிய வடிவா போற்றி போற்றி நெறிய உடையா போற்றி நிகழ்வோறும் ஆகிய போற்றி Hare
இயேசுவை மன்றாடும். இயேசு கிறிஸ்துவுடைய வாக்குறுதிகளுக்கு நாங்கள் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்கும்படியாக அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து நாங்கள் உதவி தரும் அவர்கள் எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.